I am going to marry a nice guy and it's going to be happily ever after அப்படின்னீங்கன்னா no, if you marry a nice guy you are going to end up being alone அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஆனால் இதை நீங்கள் நம்ப போகிறது கிடையாது. Now listen, nice guys are really nice. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு பிரச்சனைனா சுத்தமாக பிடிக்காது. சண்டை ஆரம்பிக்க மாட்டாங்க. சண்டைன்னு வந்துச்சுன்னா அதை தள்ளி போடணும்னு நினைப்பாங்க. சொல்லப்போனால் இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ சண்டை எதுக்கு வருது? ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால சண்டை வருது. ஸோ அந்த சண்டையை இக்னோர் பண்ணாலே அந்த ப்ராப்ளமையும் என்ன பண்ணுறாங்கன்னா இக்னோர் பண்ணுறதுக்கு சமம். ஸோ வென் யூஆர் இக்னோரிங் அ பிரச்சனை இட் பிகம்ஸ் த ரியல் பிரச்சனை. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஹேபிட் என்னென்னா லெட் இட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூட். சில நேரங்களில் பெண்களுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒப்பீனியன் தேவைப்படும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாலே சம்டைம்ஸ் இட் வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். நீ டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது பேர்டனை சுமக்கிற மாதிரி இருக்கும். இனிஷியலாக இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் போக போக யூ ஹாவ் டு ட்ராக், யூ ஹாவ் டு டிசைட் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரும். எக்ஸாஸ்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சூஸிங் அ நைஸ் கை யூ கேன் சூஸ் அ கைண்ட் அண்ட் ரொம்ப அதிகமாக எம்பத்தி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை. ஏன்னா இந்த நைஸ் கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? பயம். ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய பயம். பயம் அப்படின்றப்போ ஃபெயிலியர் பற்றின பயம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பயம். பீயிங் நைஸ் அப்படின்றது அவங்களோட ஷீல்டு. அவ்வளோதான். See you in another video. Tata boing.